அகிலா, நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீ இங்க இருக்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? விஸ்வா தம்பி மனசுடைஞ்சு போயிருக்காரு. நீ அதை கவனிச்சியா? மனசுக்குள்ள என்ன கவலையோ தெரியல, அப்படியே உருகி போயிருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல நீ ஆறுதலா இருக்க வேண்டாமா அவருக்கு? அது வந்து அத்தை, நான் பார்க்கும்போது நல்லதானே இருந்தாரு. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? புருஷனோட மனசு உடைஞ்சு போகாம பாத்துக்க வேண்டியது ஒரு பொண்டாட்டியோட கடமை. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என்ன அகிலா யோசிச்சுட்டு இருக்க? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருந்தாலும் அதெல்லாம் இப்போதைக்கு ஒத்தி போட்டுரு. போய் உன் புருஷனை சமாதானப்படுத்துற வழியை பாரு. போ அகிலா, போ. போய் விஸ்வாவை கூல் டவுன் பண்ணு, போ. போ போ. நீ அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கும் என் புருஷனுக்கு மட்டும்தானே தெரியும். குடிச்சிருக்கியா? பெருசா சாதிச்சிருக்கோம்ல. செலிப்ரேஷன் எதுக்கு? பொண்டாட்டி கண்டுபிடிச்சாச்சு, நல்ல ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணி செட்டில் ஆயிடுச்சு, கோடி கோடியா பணம் சம்பாதிச்சிச்சு. அப்புறம் அந்த பேர் என்ன, அர்ஜுன் கிட்ட விட்ட வீட்டை திருப்பி எடுத்தாச்சு. நோ ப்ராப்ளம், லைஃப் செட்டில். ஸோ செலிப்ரேஷன். மனுஷனா நீ? வெக்கமல்ல? வெக்கமா இல்லையா? நான் உனக்காக தான் தெருவா அலையிற ஊத்தி, உனக்காக தான். ஒன்னே ஒன்று தான் நான் கேட்குறேன். நான் வந்து குடிச்சிருக்கேன்றதுனால நான் சீரியஸாக கேட்குறேன். சீரியஸாக ஒன்னே ஒன்று கேட்கணும். இதே மாதிரி உன் நிலைமையில உன் பொண்டாட்டி ஒரு இடத்துல போய் ஒத்துக்குவியா? நீ ஒத்துக்குவியா? அறைய மாட்ட? பொலேர்னு கண்ணகண்ணமா அறைய மாட்ட? ஏன்? ஆம்பளை குடிக்கலாம், வந்தவ போனவ கூடலாம் ஆறுதலா. அதே தப்பு எது? இது அறையவே அறைய மாட்டேன். உன் பொண்டாட்டி இதே தப்பு பண்ணி என்ன பண்ணுவ? யார் மனசு? என்கிட்ட போய் சொல்லுது. அன்னைக்கே நான் சொன்னேன், இதே இடத்துல வச்சு சொன்னேன், என்கிட்ட போய் மட்டும் சொல்லாது. நீ அடிப்ப, அப்போ உன்னை யார் அடிக்கிறது? உன்னை நீ தான் அடிக்கணும். உன் பொண்டாட்டி ஒன்று அடிக்கணும். உன் பொண்டாட்டி ஒன்று அடிக்க மாட்டேன், நீ தான் ஒன்று அடிக்கணும். அடி, நியாயம்னா. எது? இது 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 இன்னும் 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 இன்னும். ஐயோ 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 ஐயோ. சாவுடா டேய். சாவுடா. விஸ்வா ஸ்டாப் இட். விஸ்வா, என்ன பண்றீங்க நீங்க? நான் சொன்ன கேளு. விஸ்வா, இங்க பாரு, நான் வந்து செல்ஃப் சென்டர்ட் ஃபெலோ. நான் ஒரு சுயநலவாதி, அதை நான் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நான் சொல்றேன் கேளு. நான் என் பொண்டாட்டி எனக்கா தெருவா அலைஞ்சிட்டு இருக்கும்போது நான் இங்க வந்து குடிச்சிட்டு கிடக்குறேன்னா நான் என்ன செய்யணும்? உனக்கு தெரியும் நான் குடிக்கிற ஆளே கிடையாது. சரி 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 சரி, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. பேசாம வந்து படுங்க. இப்ப பேசணும். நந்தினி பத்தி எனக்கு பேசணும். எனக்கு நந்தினி பத்தி பேசணும். ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? எனக்கு பேசணும். நான் நந்தினி பத்தி நீ பேசாம இருங்க. யாரனா கேட்டுருவாங்களா? ஏன், என்ன பிரச்சனை? சொல்றத கேளுங்க. இங்க வாங்க. இப்படி வாங்க. எதுக்கு? எனக்கு இப்படி வாங்க. எதுக்கு அந்த கதவு இது பாரு நான் சொல்றது. ஒரு நிமிஷம், நான் குடிச்சு நான் இருந்தேன். ப்ளீஸ் சத்தமா பேசாதீங்க. அத்தையும் மாமாவும் இன்னும் தூங்கி இருக்க மாட்டாங்க. அவங்க காதல நந்தினிய பத்தின பேச்சு விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். எவ்வளவுதான்?
ஐ கிவ் அ டேம். இது பாரு அது எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஷோ, யார் காதுல விஸ்வா, விழுந்தா நமக்கு என்ன? அமைதியா நம்ம தப்பா இருங்க. பேசலையே. ப்ளீஸ் விஸ்வா, ஆ, சொல்றது நான் கேளுங்க எதுவுமே ப்ளீஸ். சரியா- நான் எதுக்கு ஒண்ணும் நாமளே ஒரு நான் பிரச்சனையை உருவாக்கணும் விஸ்வா? பயமா? உனக்கு பயமா? எனக்கு பயம் இல்லை. ஏன்னா இல்லை நான் கேட்குறேன் எதுக்கு சரி நான் குடிச்சிருக்கேன் இல்லை குடிச்சிருக்கேன். நான் எதுக்கு பயப்படணும்? என் பொண்டாட்டி நந்தினி என் பொண்டாட்டி. அவளை பற்றி நான் பேசுறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? நான் யாருக்கா பயப்படணும்? எனக்கு அவசியம் கிடையாது. நான் தான் அவள் புருஷன் சொல்கிறதுக்கு நந்தினி பயப்படலையே. நான் ஏன் பயப்படணும்? நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் ஒன்றும் குடிச்சிருக்கேன்னு சொல்ல. ஐம் ஓகே. இரு, எந்த சூழ்நிலையில் யார் கேட்டாலும் நான் வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா எப்பவுமே நந்தினி தான். விஸ்வா சாரி இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே. அதாவது உனக்கு நந்தினி பற்றி என்ன தெரியும்? உனக்கு ஆக்சுவலாக நந்தினி பற்றி ஒன்றுமே தெரியாது. இல்லை, நந்தினி பற்றி நான் உனக்கு சொல்லியிருக்கேன். உனக்கு எல்லாமே தெரியும் நந்தினி பற்றி. ஆனால் ஒரு விஷயம் தெரியாது. ஐ எம் கான்ட்ரடிக்டிங் மை செல்ஃப். சரி, சிம்பிளாக சொல்லட்டுமா? இப்போ உனக்கு என்ன எத்தனை நாளாக தெரியும்? டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ்? கேளு. நான் வந்து கால் தடி விடும்போது நீ டக்குன்னு அப்படியே என்னை வந்து தடி கூடாம நீ பிடிச்சல நீ உனக்கு இவ்வளோதான் தெரியும் என்னை பற்றி. நான் தடிக்கு நான் பிடிச்சல. அப்படி யோசிச்சு பாரு. நான் என் லைஃப்பை நந்தினி கொடுத்துட்டேன். என் லைஃப்பில் எத்தனை அக்கேஷன் நான் தடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன தாங்கி பிடிச்சிருக்கா தெரியுங்களா லைஃப்பில்? சும்மா இங்கே இல்லை, இது தான் உண்மையாவது. லைஃப்பில் நான் நந்தினி என்னை அப்படியே தாங்கி அதாவது தாங்கி பிடிச்சி. இல்லை கேளு. நான் நந்தினி பற்றி நான் சொல்லுன்னு சொல்லலாம்ட்ட கேளு. உனக்கு டைம் இருக்குல்ல, போ, லேட் ஆகுதுல்ல. அதாவது இந்த மாதிரி ஒரு நான் சிச்சுவேஷனில் இருக்கும்போது நந்தினி வந்து என்ன பண்ணுன்னா என்னை ஃபஸ்ட்டு ஆறுதலாக மடியில் நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். உனக்கு தெரியாது, உனக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன். உனக்கு எதுவுமே தெரியாது இல்லை. ஆறுதலாக என்னை மடியில் போட்டு என் தலையை தன் விரலால் கோதி என்னை வந்து ரொம்ப ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுத்து, அதுதான் நந்தினி. நான் என்ன மாதிரி அவள் குடிச்சு கிடக்க மாட்டான், அவள் குடிக்க மாட்டான். நான் எதுக்கு சொன்னா அது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணிட்டேன். I blame myself for that. I blame myself. Vishwa, I am the reason. Vishwa, please. Vishwa, illa. Vishwa, no. என்ன பண்ண? விஸ்வா, ஏய், என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? போ, நீ பாரு. நீ என்ன வாட் டு யூ மீன்? நான் சொல்ல உனக்கு போகிறதுக்கு இடம் இல்லாத அண்ணக்காவடி போய எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நான் குடும்பமே சேர்ந்து நாடகம் மாட்டேன். ஏய், மூடு. உன் மாமன் எனக்கு வந்து ஊற்றி அதே தப்பு. அது ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு ஒரு மேட்டர் நீயும் மாமனும் தெரிஞ்சுக்கணும். அரை பாட்டில் விஸ்கியில் வந்து என் பொண்டாட்டியை நான் மறந்து போக முடியும்னா அவன் சொன்னான். இது சாப்பிட்டா எல்லா பிரச்சனையெல்லாம் மறந்துடுவோம். அரை பாட்டில் விஸ்கியில் என் பொண்டாட்டியை நான் எப்படி? அப்போ என் பொண்டாட்டி யாரு? நான் அவன் மேலே வச்சிருக்கிற லவ். ஓகே, அது வந்து தட் கேன் பி டிஸ்மிஸ்ட். அந்த ஆள் ஒரு சீப் ஃபெலோ. அவன் அந்த அவன் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். ஃபர்கெட் இட். நீ ஆறுதல் கொடுக்குறியா? அசிங்கமா இல்லை உனக்கு? ஆம்பளை சுகத்துக்கு அலையறியா? ஆர் யூ ஸ்டார்வ்ட்? இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு புரியல. எனக்கு பொண்டாட்டி கிடையாது, எனக்கு யாருமே கிடையாது. நான் தனி ஆள் இந்த உலகத்தில். அதனால் he will be sexed out அப்படின்னு நினச்சிட்டு என்ன வேணாலும் கட்டிக்கலாம், அணைச்சி
கேவலம். அதாவது தப்பா தெரியாத, எனக்கு உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? எனக்கு உன்னை பார்த்தா அப்படிலாம் தோணவே இல்லை. எனக்கு உன்னை பார்த்தா அசிங்கமாக இருக்கு, அருவருப்பாக இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா. என்ன வார்த்தை பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? புருஷனோட அன்பு கிடைக்காம ஏங்கினவதான் நான். ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை அனுபவிச்சவதான் நான். கடைசி வரைக்கும் அது கிடைக்காம புருஷனை இழந்து தனி மரமா நின்னவதான் நான். ஆனா அதுக்காக நான் என்னைக்குமே அலையல. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மனசொடைஞ்சு போய் இருக்கீங்களேன்னு ஆறுதலா வந்து தொட்டா ஆம்பளை சுகத்துக்காக தொட்டதான் நினைப்பா? அப்படி சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்ல? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை என் மனசுக்குள்ள கோவில் கட்டி வச்சிருந்த விஸ்வா, நீங்க அதை இப்போ இடிச்சு நொறுக்கிட்டீங்க. என்ன பார்த்து உங்களுக்கு அருவருப்பா இருக்கா? ச்சே! எனக்கு உங்களை பார்த்தா அருவருப்பா, அசிங்கமா, என்ன சொல்லணும்னா கேவலமா இருக்கு. இப்படிப்பட்ட மனுஷன் கிட்டயா நான் ஒரு தடவை என்னையே எழுந்தேன்னு என் மனசுக்குள்ள எரிமலையே வெடிக்குது. என்னை எவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சிட்டீங்க? உங்க மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன். குட் பை. ஏய் நந்தினி, அகிலா ஒரு பாரு. சந்தோஷமா? ஹாப்பி? உன்னை நம்பின யாருமே ஹாப்பி இல்லை. பொண்டாட்டி தெருவில் சுத்திட்டு இருக்கா, சந்தோஷம் இல்லை. இந்த பொண்ணு சந்தோஷமா இல்லை. நீ சந்தோஷமா இருக்கியா? என்ன பிறவிடா நீ? யாரையாவது பொண்ணெல்லாம் ஆம்பளை சுகத்துக்கு அலையிறியா? போறதுக்கு இடம் இல்லாத அன்னக்காவடி போய எப்படி வேணாலும் வளர்ச்சிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நீ உங்களை பார்த்தா அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு.
அகிலா, நேரத்தோட எந்திரிச்சிட்டியா? இங்க வந்து உட்கார்ந்திருக்க. இந்த காஃபி குடி. ஐயோ அகிலா, என்னாச்சு அகிலா? அகிலா, ஐயோ யாராவது வாங்களே. அகிலா, ஐயோ யாராவது வாங்களே. விஸ்வா, அகிலா, கடவுளே, விஸ்வா சீக்கிரம் வாங்க. அகிலா என்ன ஆச்சு? ஐயோ விஸ்வா சீக்கிரம் வாங்க. அகிலா, அகிலா என்ன ஆச்சுமா? அகிலா, அகிலா, அகிலா என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி பண்ண? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? பாத்துக்கிட்டே இருக்கீங்களே விஸ்வா, தூக்குங்க, ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ அகிலா. டாக்டர், என்னாச்சுமா? எப்படியாவது எங்க அகிலாவை காப்பாத்துங்க டாக்டர். நீங்க இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். அகிலா, இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நல்லா இருந்தவ திடீர்னு இப்படி பண்ணிட்டாளே. ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணான்னு தெரியலையே. விஸ்வா தம்பி, உங்களுக்கு அது ஏதாவது தெரியுமா? அகிலா ஏன் இப்படி கையை கிழிச்சுக்கிட்டா? அவளுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எந்த விஷயத்துக்கு அவ கலங்க மாட்டாளே. அவளே இப்படி செஞ்சுக்கிட்டானா உங்களுக்குள்ள அப்படி என்ன நடந்தது சொல்லுங்க. ஐயோ ஒன்னும் நடக்கலங்க. இல்லங்க, என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க தம்பி. ராத்திரி அவ என்கிட்ட நல்லதான் பேசிக்கிட்டு இருந்தா. நீங்க மனசு சரியில்லைன்னு குடிச்சிட்டு ரூமுக்கு போனதும் உங்களை சமாதானப்படுத்த சொல்லி நாங்க தானே அவளை அனுப்பி வச்சோம். அதுக்கப்புறம் என்னமோ நடந்திருக்கு தம்பி. அதனாலதான் அகிலா கையை கிழிச்சுக்கிட்டா. இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். எனக்கு எதுவும் தெரியாது. நான் பாட்டு தூங்கிட்டேன். காலையில நீங்க சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஏஞ்சி ஓடி வந்தேன். என்னவோ தம்பி, நீங்க சொல்றதை என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தா சொல்லுங்க, நாங்க 2 பேரும் பேசி தீர்த்து வைக்கிறோம். ஐயோ ப்ளீஸ், முதல்ல நல்லபடி வரட்டும், அதுக்குள்ள புலம்பாதீங்க. கொஞ்ச நேரம் ப்ளீஸ் பேசாம இருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கவா பாக்குறீங்க? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாள் தான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். மாலதி, குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. மாப்பிள்ள, ரேவதி விஷயமா விசாரிக்க போறேன்னு சொன்னீங்களே? ஆமா மாமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்பெனில போய் நான் விசாரிச்சேன். என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம், அதுல என்ன லாபம் வரும்னு ஒரு 2 நாள்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை ரேவதி கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். மாலதி, என்ன தண்ணி கேட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் நீ தண்ணி எடுத்துட்டு வரல? இந்தாங்க மாப்பிள்ள தண்ணி. என்னத்த நீங்க தண்ணி கொண்டுட்டு வரீங்க? மாலதி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல மாப்பிள்ள, மாலத்தி காலையில கோயிலுக்கு போயிருக்கா, இன்னும் வரல. காலையில குழந்தை தூக்கிட்டு கோயிலுக்கு போனவே இன்னுமா வராம இருக்கா மாமா? ஆமா மாப்பிள்ள. அவளுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? போன் பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னே வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? இந்த புடிங்க. This number is currently switched off. Please try again later. ஆமா, சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. இது ஆடி மாசம் இல்லையா மாப்பிள? பொதுவா மாலதிக்கு சுவாமி கோவில்னா ரொம்ப இஷ்டம். அதுவும் இல்லாம அவளுக்கு துக்கமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் கோவிலுக்கு தான் போவா. அதான் வரதுக்கு லேட் ஆகுதோ என்னமோ. சரி, நான் கோயில்ல போய் அவளை பார்த்து அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். வரேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு நேரம் வெளியில இருக்க மாட்டாளே, வந்திருக்கணுமே. நந்தினி குழந்தை வேற இங்க தனியா இருக்கு.